யோ தகப்பா, இந்த அளவுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா பணம் கொடுத்தலையா டேய்? ஏன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்க பாட்டில் எடுத்து குடிக்கிற, இல்லைன்னா விஷம் நினைச்சு டானிக் எடுத்து குடிச்சு போடுற. 23 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நின்னப்போ, இந்த வயசுலயே உனக்கு என்னடா கல்யாணம்னு சொல்லி முடிக்கிட்டு இருந்தாள். சரி நம்ம நிம்மதியா செத்து போலான்னு விஷம் வாங்கிட்டு வந்து குடிக்க வந்தா, அதையும் வந்து இந்த ஆளுக்கு எடுத்து விடுறான். உனக்கு என்னதாயா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். யோ தகப்பா, அந்த ஆளு புள்ள வயசுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படி நீயும் தான் இருக்கிற. மாப்பிள கல்யாணம் முள்ளைக்கல்ல மாப்பிள, எனக்கு தான். யோ தகப்பா, கல்யாண வயசுல புள்ளைய வச்சிருக்கிறாரு, அந்த ஆளுக்கே பொண்ணு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? மாமா புள்ள எந்த ஊர் மாமா? மாமனுக்கு போன மாசம் தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு ஊருக்கு போயிருந்தேன். எங்க மாமியா பாத்துட்டு என் 2வது புள்ளைய நீங்களே கல்யாணம் பண்ணீங்கன்னு ஒத்த கால நின்னுது. போனா போகுது, குழந்தையா தானே சரி அப்படின்ட்டு ஆடி போய் ஆவணி வந்தா மாமனுக்கு கல்யாணம். இந்தாங்க வந்துருங்க. அட காப்பிட்டி வாயா, கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சிருக்க வேண்டியதாண்டா. மாப்பிள இவனு கவலைப்படாத மாப்பிள, அவன் குடிச்சு டானிக் தான் மாப்பிள. வீட்டுல இருக்குது தென்னை மரத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்து, அது கல்யாணம் முடிஞ்சாலும் ஊத்தி கொடுத்துடலாம்.